அன்பானவர்களே, இந்த நாளில் ஒரு சின்ன சிந்தைக்குள் கடந்து செல்வோம். வேத புத்தகத்தில் பைபிளில் பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி இந்த சாப்டர் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில், எனது ஊழியத்தின் நம்பரில் நீங்கள் உங்கள் கமாண்டுகளை சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி ஒரு வார்த்தை வேதத்தில் அடங்கியிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அடங்கியிருக்கிறது. அவைகள் எந்த பாகம் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து அந்த பகுதியை குறிப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே பிறரும் காணவைகளை நோக்குவானாக என்று சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை கிறிஸ்துவின் நல்ல ஒரு சிந்தையாய் காணப்படுகிறது. அவருக்குரிய சிந்தைகள் இந்த நாட்களிலே மனிதர்களாகிய நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எவைகளை நாம் சிந்திக்க வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை நாம் சிந்திக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். அவருக்குரிய ஆவிக்குரிய சிந்தை இந்த நாளிலே மனிதனிடத்திலே காணப்படுவதில்லை. பாருங்களேன், உலக பிரகாரமாக அவரிடத்துல எது இல்லையோ அதை இந்த நாளில் நம்முடைய கரங்களில் எடுத்து நம்ம பயன்படுத்துவோம். நம்ம அணிகலன்களாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம். அதில் ஒரு சிலுவை தொங்கப்பட்ட உடனே தான் பெரியவன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி காட்டுகிறது அல்ல, நம்மிலே கிறிஸ்து வெளிப்படும்படியாக அந்த சிந்தை நமக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை நமக்குள் கடந்து வர வேண்டும். பிறனுக்குரியவைகளை நாம் நோக்குகிறவளாய் மாற வேண்டும். உலகத்தை நாம் முற்று கவனிக்கும் போது, ஆவிக்குரிய பார்வையிலே பார்க்கும்போது, வீடு இல்லாதவர்கள், உணவு இல்லாதவர்கள், உடைகள் இல்லாதவர்கள், ஆதரவு இல்லாதவர்கள், நல்ல சுகம் இல்லாதவர்கள் ஏராளம் உண்டே. அவளை குறித்த ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். நாம் போடுகிறதான அணிகலன்களோ, நாம் குடியிருக்கிறதான நல்ல குடியிருப்புகளிலோ, நாம் அனுபவிக்கிறதான நல்ல ஒரு வசதிகளிலோ அந்த சிந்தை கடந்து வருவது கிடையாது. ஆனால் மற்ற மக்களை நோக்குகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குரிய சிந்தைகள் நமக்குள் கடந்து வர வேண்டும். அதை கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற தேவன். ரோட்டோரங்களில், சாலை ஓரங்களில், ஆதரவற்ற நிலையில், உறுப்புகளில் செயல்பட முடியாத அனுபவங்களில் ஒருவேளை ஆகாரத்துக்காய் தவிக்கிற ஆன்மாக்கள் உண்டு. அவளை குறித்த சிந்தைகள் நமக்குள் காணப்படுகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். தேசத்தை உற்று கவனிப்போம். அவளுக்காய் உதவுகிற பிள்ளைகளாய், ஏதேனும் ஒரு கோணத்தில் தவிக்கிற ஆன்மாவுக்கு ஈடு இணையாய் நின்று செயல்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். கத்த நம்மை நடத்தட்டுமே. அனுகிரகமேறிய நாளிலும் பிறனுக்குரியவைகளை நோக்குவானாக என்று சொன்ன வார்த்தையின்படி உமக்குரிய நல்ல சிந்தை எங்களுக்குள் கடந்து வரட்டுமே. ஆமேன், 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 ஆமேன். உறுப்புகளை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், ஆகாரம் இல்லாதவர்கள், உடைமை இழந்தவர்கள், வீடு வாசல் இல்லாதவர்கள் ஏராளம் உண்டே. அவளை குறித்த சிந்தைகள் தேசங்களுக்குள் கடந்து போகணுமே. அணிகிற அணிகலன்களையோ, அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களிலோ அல்லடடி அந்த சிந்தை கடந்து வருவதில்லை. ஆனால் உம்மை குறித்த சிந்தை உம்மை எப்படி சிலுவை வரை கொண்டு போய் நிறுத்தினதோ அவனுமாய் அந்த பாதைக்குள்ளே கடந்து வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். அப்பா, பிறகு காணவைகளை நோக்குவானாக என்று சொன்ன ஆவிக்குரிய சிந்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உருவாக கத்தர் கிருபை கொடுப்பீராக. அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கமெண்டில் சொல்லுங்கள். கத்தர் உங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நடத்துவாராக. ஆமேன்.